ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகி தோசை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு மைதா, ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கப் அளவுக்கு ரவை, அப்போ தான் மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு தூள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக காய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிங்க. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சும்மா ஒரு பாதி வேக்காடு வதக்கிடுங்க. இப்போ இந்த மாவில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சி ஆட் பண்ணிங்க. அப்போ தான் மொறுன்னு ஸ்டிஃபாக வரும் தோசை. இப்போ இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு வரும் இந்த தோசை. டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராகி தோசை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தோசை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறு ராகி தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.